الحمد لله كفى والصلاة والسلام على رسول الله اصطفى ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلام عزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا قال صلى الله عليه وسلم اقرأوا القرآن بلحون العرب وأصواتها رواه مالك والطبراني والنسائي. மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை விளங்குவதற்கும் விளங்கக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதிலே நாங்கள் போன பாடத்திலே ஒரு விடயத்தை எடுத்தோம். தஜ்வீதுடைய வளர்ச்சிகள் எப்படி உருவானது? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆரம்ப முதலாவது நூற்றாண்டு வரை சஹாபாக்களுடைய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்த சஹாபாக்கள் அவர்கள் இயற்கையிலே அரபிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாய்களிலே அந்த எழுத்துகளுடைய உச்சரிப்புகளும் அதனை சரியாக மொழியக்கூடியதனுடைய முறைகளும் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் அரபி ரீதியான குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அப்பொழுது 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் 4ஆம் நூற்றாண்டு ஆகும் வரையில் அபு மஸாஹிம் அல் ஹாக்கானி என்பவர்கள் இந்த ஆரம்பத்திலே தஜ்வீதுடைய கலை என்பது அரபியுடைய இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்டுதான் இருந்தது. அப்புறம் 4ஆம் நூற்றாண்டிலே அபு மஸாஹிம் அல் ஹாக்கானி அவர்கள் அதிலிருந்து பிரித்து ஒரு கிதாபை எழுத ஆரம்பிக்கிறார்கள். அல் கஸ்துர்ராஇயா என்பதாகவும் அல் ஹாக்கானி என்பதாக அவருடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் 4ஆம் நூற்றாண்டிலே சில கிதாபுகள் சில உலமாக்கள் மூலமாக எழுதப்பட்டது. அதில் ஒன்று சிர்ரு சினாஅத்தில் இஅராப் என்று சொல்லக்கூடிய கிதாப் இப்னு ஜின்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத் 300 ஹிஜ்ரி 392 அவர் வஃபாத் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அத்தம்பீஹ் அலல் லஹ்னில் ஜலி வ லஹ்னில் ஹஃபி என்ற ஒரு கிதாப் எழுதப்படுகிறது. இதை எழுதியவர்கள் அபுல் ஹசன் அஸ்ஸஈதி என்பவர்கள். இவருடைய வஃபாத் ஹிஜ்ரி 410 இவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். ஹிஜ்ரி 4 முடிந்ததுக்கு பின்னால், ஹிஜ்ரி 400 முடிந்து 4ஆம் நூற்றாண்டு முடிந்து 5ஆம் நூற்றாண்டிலே வந்ததுக்கு பின்னால் சரியான இந்த தஜ்வீதுடைய கலையினுடைய இன்னும் மகிமைகள் முக்கியத்துவங்கள் தேவைப்பட தஜ்வீதுக்காக வேண்டிய சில கிதாபுகள் என்று இன்னும் சில முக்கியமான இரு உலமாக்களின் மூலமாக கிதாபுகள் எழுதப்பட்டது. அதுல ஒன்று அர்-ரிஆயா லித்தஜ்வீத் அல்-கராஅத் வ தஹ்கீக் அல்ஃபால் அத்-திலாவா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப் மக்கி இப்னு அபி தாலிப் அல்-கைசி என்பவர்கள் எழுதுகிறார்கள். இவருடைய வஃபாத் ஹிஜ்ரி 437 வஃபாத் ஆகின்றார்கள். அதற்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் அத்-தஹ்தீத் ஃபில் இத்கான் வ தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கிதாபை அபு அம்ர் உஸ்மான் இப்னு சயீத் தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். இவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 444 ஏற்படுகிறது. இப்படி எழுதியிருக்க இதுக்கு பின்னால் வந்தவர்கள் தஜ்வீதுடைய இந்த கலையிலே முக்கியத்துவம் செலுத்த உலமாக்கள் ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால் வந்த 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டுகள், மாஷா அல்லாஹ் இன்று வரை 10-12ஆம் நூற்றாண்டுகள் வரை இந்த தஜ்வீதுடைய பணிகளுக்குரிய வேலைகளை அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா வாங்கிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது இந்த கிதாபுகள் எல்லாமே சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு 5 கிதாபுகள் நான் சொல்கிறேன். இந்த கிதாபுகள் மதரசாக்கள் படிக்கப்படுகிறது, அதனை மனனம் எடுக்கின்றார்கள், அதிலே சரியான அதுக்கு நேரம் செலவழிக்கின்றார்கள். இதுகள்லாம் நடக்கப்படுகிறது. அதுல முக்கியமான கிதாபுகள் சொல்லப்படக்கூடிய ஒன்று சல்சபீல் என்று சொல்லக்கூடிய கிதாப் ஹாமிதுல் ஹைரி என்று சொல்லக்கூடிய இமாமின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது துஹ்ஃபத்துல் அத்ஃபால் வல் கில்மான் ஃபீ தஜ்வீதில் குர்ஆன் லிஷேக் சுலைமான் அல்-ஜம்சூரி. அல்ஹம்துலில்லாஹ் இது ஹரத்திலே பாடமாக்கப்படுகிறது. நிறைய நாடுகளில் நிறைய சிறிய பிள்ளைகளுக்கு எல்லாம் பாடமாக்க வைக்கின்றார்கள். அது ஒரு கவி வடிவத்திலே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சில குறிப்பிட்ட தஜ்வீதுடைய சட்ட திட்டங்கள் மட்டும் அதே இருக்குது. மகாரஜுல் ஹுரூப், எழுத்தை எப்படி மொழிய வேண்டும், அதனுடைய சிஃபாத்துல் ஹுரூப், அந்த எழுத்துக்குரிய தன்மைகள் எப்படி இருக்கிறது, எந்த இடத்திலே மத்துகள் செய்ய வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் உன்னா என்று சொல்லக்கூடிய அந்த உன்னாவை நாங்கள் செய்து ஓத வேண்டும் என்ற சுருக்கமான முறையில் இந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கலையிலேயே ஆக
பெரும் ஹிதுமத்தை செய்தவர்கள் தான் இமாம் ஜஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் தஜ்வீத் கலையிலே சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் தெரியும். இமாம் ஜஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் இந்த கிராத்துக்கும் தஜ்வீதுக்கும் அல்லாஹ் பெரும் ஹிதுமத்தை வாங்க இருக்கிறான். இவர்களுடைய பரிபூர்ணம் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது, முகத்திமத்துல் ஜஸரியா என்று சொல்வார்கள். இன்னும் அதை முகத்திமா ஃபீமா யஜிபு அலா காரியில் குர்ஆன் ஐயலமா என்று அவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். இவருடைய அபு ஹைர் முஹம்மது பின் முஹம்மது அலி யூசுப் அல் ஜஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 832 இவர் வஃபாத் ஆகின்றார்கள். அல்லாஹ் வேண்டியார்களே, இப்படி தஜ்வீதுடைய கிதாபுகள் தொகுக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் தற்காலத்திலே ஷேக் ஐமன் ருஷ்டி சுவைத் ஜஸாஹல்லாஹு கைரன் அவருடைய பெரும் ஹிதுமத்திலே அத்தஜ்வீதுல் முஸவ்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே கிதாபுக்கும் இப்ப காலத்திலே துக்தூர் சயீத் அஹ்மத் ஐமன் ருஷ்டி சுவைத் ஜஸாஹல்லாஹு கைரன் அவர்களின் மூலமாக இந்த செய்யப்பட்ட இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் முன்னால் உள்ளவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஹா மொழிய வேண்டிய இடம் வந்து தொண்டையுடைய இறுதி பகுதி என்று எழுத்திலே எழுதியிருக்கிறார்கள். இவருடைய புத்தகத்திலே இந்த கிதாபிலே அந்த தொண்டையுடைய அடையாளத்தை போட்டு இந்த இடத்தில் தான் வெளியாக வேண்டும் என்று நுணுக்கமான ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி மிக தெளிவாக, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடத்துடன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களின் மூலமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இதுதான் தஜ்வீதுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இங்கு வரையிலே வந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த தஜ்வீத் அல்லாஹ்விலே இது குர்ஆனின் மூலமாக சாபித்தாக்கப்பட்டிருக்கிறது, சுன்னாவின் மூலமாக சாபித்தாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உலமாக்களும் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் விளங்குவோம் இந்த தஜ்வீதுடைய சட்டம் என்ன. தஜ்வீத் முறைப்படி தானா ஓத வேண்டும். நாங்கள் தலையங்கத்தை நாங்கள் இரண்டாக பிரித்திருந்தோம். தஜ்வீது வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், இப்பொழுது தஜ்வீது முறைப்படி தானா ஓத வேண்டும். நிறைய மக்கள் அவர்களுக்கு நிறைய விரும்பிய விதத்திலே ஓதுகிறார்கள். இது சரிதானா? குர்ஆனிலே இது நான் ஓதுவது குர்ஆனுக்கு பொருத்தமானதானா, இல்ல குர்ஆனிலே எனக்கு இது நன்மை கிடைக்குமா என்ற விடயத்தை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னது கொண்டு, குர்ஆன் தான் எங்களது வாழ்க்கை, குர்ஆன் தான் எங்களுக்கு நேர்வழி, குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஷிஃபாவை தரக்கூடியது, குர்ஆன் தான் வாழ்க்கையுடைய பரக்கத்தை கொண்டு வந்து தரும், குர்ஆன் தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடைப்பட்டதிலே அவர்களுக்கு தெளிவை கொடுக்கும், குர்ஆன் தான் அதனுடைய அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வரும். இப்படி குர்ஆனுடைய சிறப்புகள் சொல்லிக் போகலாம். குர்ஆன் தான் வாழ்க்கை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தே இந்த உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கும் பொழுதே, சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆனை நான் எப்படி ஓத வேண்டும், இந்த குர்ஆனை நான் ஓதுவது சரியா பிழையா என்ற விடத்திலே நாங்கள் இப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். அன்பானவர்களே, உலமாக்கள் இதனை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் சொன்னது போன்று பிழைகளிலே 2 இருக்கிறது. லெஹ்னே ஜலி என்பதாக, லெஹ்னே ஹஃபி என்பதாக பிரித்திருக்கிறார்கள். லெஹ்னே ஜலி என்று சொன்னால் இது நாங்கள் தெளிவான பிழை. உதாரணமாக அன்அம்த அலைஹிம் என்று சூரா ஃபாத்திஹாவில் உள்ளதை ஒரு மனிதர் அல் அம்து என்று ஓதுகிறார். அன்அம்த அலைஹிம் நீ எவர்களுக்கு அனுகூலம் புரிந்திருக்கிறாயோ அவர்களின் வாயிலாக என்று அல்லாஹ் அர்த்தம் வருகிறது. என்று நாங்கள் உபயோகித்து விட்டோம், ஒரு தாவுடைய ஃபத்ஹாவை தம்மாவாக மாற்றி விட்டோம் என்றால் நான் அல்லாஹுக்கு அனுகூலம் புரிந்தேன் என்ற அர்த்தம் மறுபக்கத்தாக பிறந்துவிடும். போலமாக எழுதியிருக்கிறார்கள், இது லெஹ்னே ஜலி ஒரு தெளிவான இது பிழையாக இருக்கிறது. இப்படி ஓதுவது ஹராம், இப்படி ஓதுவது குர்ஆன் ஓதுவது ஹராம். இதனால் இமாம் ஜஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முகத்திமத்துல் ஜஸரியால சொல்கிறார்கள், அல் அக்து பித் தஜ்வீத் ஹத்முன் லாஸிமுன் மன் லம் யுஜவ்விதுல் குர்ஆன ஆஸிமுன் லிஅன்னஹு பிஹில் இலாஹு அன்ஸலா ஹக்கதா இலைனா வஸலா. அவை சொல்கிறார்கள், குர்ஆன் தஜ்வீத் முறைப்படி எடுத்து ஓதுவது கட்டாயமாக இருக்கிறது. யார் குர்ஆன் தஜ்வீத் முறைப்படி ஓதவில்லையோ இவர் பாவத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆசிம் என்றால் இவர் இக்காப் தண்டிக்கப்படக்கூடியவராக, இவருக்கு தண்டனை கிடைக்கும் என்ற இடத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் முதலாவது விடயத்தை விலகிக் கொள்ள வேண்டும். தஜ்வீதுடைய எழுத்துகள் பிழையாகாமல் அதோட ஃபத்ஹா எப்படி நான் மொழிய வேண்டும், வம்மாவுடைய இடத்திலே மொழிய வேண்டும். இது மஹாரிஜுல் ஹுரூப், இது முதலாவது விடயம். இன்னொன்று இருக்கிறது லெஹ்னே ஹஃபி என்று சொல்வார்கள். இதிலேயும் மூலமாக்கள் 2ஆக பிரிக்கிறார்கள். சில எழுத்துக்கள் இருக்கிறது, அதனை அந்த சத்தத்தை மாற்றி மொழிவோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தமும் பிழைத்து போய்விடும். உதாரணமாக
சாவை மொழிய இடத்திலே சீனை மொழிகிறாள். அல்லாஹ் குர்ஆனிலே ஃபகஸ்ஸரக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிகப்படுத்தி தந்திருக்கிற இடத்துல ஒருத்தர் ஃபகஸ்ஸரக்கும் ஓதினால் அதனை உடைத்து தந்திருக்கிறோம், உடைத்திருக்கிறோம், உங்களுக்கு உடை தந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊதிய கைரன் கஸீரா, அதிகமான நிலவுகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகமான என்ற அர்த்தம். கசீராவை ஒருத்தர் கசீரா என்று ஓதிவிட்டால் அதனை உடைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் வந்துவிடும். அன்பானவர்களே, இப்படி ஓதுவதையும் ஹராம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். பாவம் கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த்", வானங்களையும் பூமிகளையும் நான் படைத்த அந்த அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷர் ஹாவை ஹாவாக மொழிகிறார். ஹலக சமாவாத்தி என்று மொழிதால் வானம் பூமிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக, முட்டை அடித்த சிறைக்க கூடிய என்ற அர்த்தத்திலே போய்விடும். அதனால் குர்ஆன் என்பது அன்பானவர்களே ஒரு புத்தகம் அல்ல, நான் நினைத்தது போன்று வாதுவதற்கு புத்தகம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம். எங்களுக்கு எப்படி ஓதணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுக்கு முறையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை படிப்பது எம்மீது கடமையாக இருக்கிறது. உலமாக்கள் இதில் இரண்டா பிரித்திருக்கிறார்கள். ஒன்று குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட உலமாக்களாக இருக்கலாம், அவர்கள் காரிகளாக இருக்கலாம், படித்துக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த தஜ்வீதுடைய இல்மை இரண்டா பிடித்திருக்கிறார்கள். தஜ்வீதே நஸ்ரி என்பதாகவும் தஜ்வீதே அமலி என்பதாகும். தஜ்வீதே நஸ்ரி என்றால் என்ன? தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை குறிப்பாக படிப்பது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் எங்கே வெளியாகிறது, அதில் சிஃபாத்துக்கள் என்னென்ன சிஃபாத்துகள் இருக்கிறது, மீமு சாக்கினா எந்த இடத்திலே மீம் வந்தால் நாங்கள் குன்னா செய்ய வேண்டும், எந்த இடத்திலே நூனை சாக்கின் வரும் பொழுது நாங்கள் இத்ஹார் செய்து ஓத வேண்டும், எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதனை அதனுடைய நஸ்ர் என்பதாக சொல்வதாக இருந்தால் அதனுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் படிப்பது. இதுல யார் படித்து கொடுக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்களோ இவர்களுக்கு இதனை படிப்பது வாஜிப் என்பதாக உலமாக்கள் எதிர்க்கிறார்கள். இன்னொன்று இருக்கிறது குர்ஆனை தத்பீகுல் அமலி. நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் அதிலே உபயோகிப்பது. இதுல உபயோகிப்பதில் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ஃபர்து ஐன் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் குர்ஆனை ஓதும் பொழுது இதனுடைய சட்டத்தை நாங்கள் பேணி ஓதுவது ஃபர்து ஐன். ஃபர்து ஐன் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனின் மீது தனிப்பட்ட ரீதியில் கடமையாகும். அவர் படித்துக் கொள்ள வேண்டும். இப்ப படித்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் இவர் எப்படி நாங்க படித்துக் கொள்றது? இதனுடைய தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை உதாரணமாக ஓதும் பொழுது இவருக்கு சட்டம் தெரியாவிட்டாலும் இதனை எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை படித்துக் கொள்ள வேண்டும். படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன ஃபஹல் மின் தக்கிரா, குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். இப்ப படித்துக் கொள்ளக்கூடிய முறையை உலமாக்கள் அல்லாஹ்வுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இன்று காலம் வரையில் ஒரே முறைதான் சபீலி தலக்கி வல் முஷாஃபஹா. சபீலி தலக்கி வல் முஷாஃபஹா. நாங்கள் நேரம் ஒதுக்கி நாங்கள் ஒரு இடத்திலே ஒரு சனது எடுத்தவரிடத்திலே நாங்கள் அமர்ந்து முன்னால் உட்கார்ந்து நாங்கள் எழுத்துக்களை மொழிந்து நாங்கள் ஓதி காட்ட வேண்டும். எழுத்துக்களை இருந்து நாங்கள் ஓதி காட்ட வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். கடைசி வஃபாத்தாக கூடிய அந்த வருடத்திலே 2 முறைகள் குர்ஆனை ஓதி காட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஓதி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு அரபி வந்தார், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் என்ற ஆயத்தை ஓதினார். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். அரபிகளிலே ஃபுகரான் தான் சொல்லுவார்கள், மசாகீன் தான் குர்ஆனினுடைய லஹ்ஜா. அந்த இடத்திலே மத்தை நீட்ட வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இப்படி அல்லாஹ் நபியிடத்திலே ஓதவில்லை. அப்ப அந்த அரபி கேட்டா, நீங்க எப்படி ஓதி இருக்கிறீர்கள்? அப்ப இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன், இந்த மத்தை முத்தஸில் சொல்லக்கூடிய இவர் நீட்டி ஓதி காட்டாங்க. இப்படித்தான் எடுத்திருக்கிறோம், இப்படித்தான் நேரடியாக அமர்ந்து குர்ஆனை இப்படி நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின்டியார்களே, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய நிலைமை என்ன, நாங்கள் எப்படி குர்ஆனை எடுக்கிறோம். குர்ஆனுக்கு அல்லாஹ்வின்டியார்களே, நாங்கள் உலமாக்களிடத்தில் போய் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் யாரிடத்தில் எடுக்க வேண்டும் அதையும் விலகிக் கொள்ள வேண்டும். இஜாசாக்கள் கொடுக்க, இஜாசாண்டா என்ன? அவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து ஓதியிருக்கிறார். உதாரணமாக எனது ஷேக் இடத்திலே நான் ஓதியிருக்கிறேன், வஹீத் முன்ஜி ரமலான் சிந்தி அவர்களிடத்திலே ஓதியிருக்கிறேன். அவர்கள் ஷேகுல் குர்ஆன் சொல்லக்கூடிய மதீனாவுடைய இப்ராஹிம் அஹ்தர் அவர்களிடத்திலே ஓதியிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய ஷேக் இடத்திலே ஓதியிருக்கிறார்கள். இப்படி போகும்போது சஹாபாக்கள்
அவர்கள் உபய் கஅப் ரலியல்லாஹு இடத்திலே வரையும் போகிறது. உபய் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓதியிருக்கிறார்கள். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அது ரப்பு ஜல்ல ஜலாலுஹு அவர்களிடத்திலிருந்து இதனை நாங்கள் சொல்வோம் சனது இஜாஸா என்று சொல்வார்கள். இப்படி கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே நாங்கள் நேரங்கள் கொடுத்து நாங்கள் போய் அமர்ந்து நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். இதுக்கு நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். நேரம் செலவழிக்காமல் அன்பானவர்களே, நேரம் ஒதுக்காமல் ஒரு விடயத்தை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த குர்ஆன் நேருக்கு நேராக உட்கார்ந்து முஷாஃபஹான நேருக்கு நேராக உட்கார்ந்து தலக்கு என்றால் அவர் சொல்லக்கூடிய சத்தத்தை நேராக கேட்டு நாங்களும் மொழிந்து அதனை சரி காண வேண்டும். இதுதான் முறை. இதுல மத்த புத்தகங்கள் வாசிக்கிறத போல நாங்க யூடியூப்ல அடுத்தது வாட்ஸ்அப்ல அல்லது வேற இதுலயாவது உட்காந்து இதை புக் மாதிரி நாங்க படிச்சிடலாம், இப்படி எல்லாம் நான் செஞ்சிடலாம். இந்த தர்தீப் குர்ஆனுக்கு இதுவரை இல்லை. ஒரு மனிதர் நல்லா அதனுடைய சட்ட திட்டங்களை படித்திருக்கிறார், வளர்ப்பதற்காக வேண்டி இந்த உபகரணங்களை பாவிக்க முடியுமே ஒழிய நேரடியாக இதுவரையில் எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, நான் குர்ஆன் ஓதுறது சூரை ஃபாத்திஹா கூட எங்களுக்கு தெரியாதா? நண்பர்களே, சூரை ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியல என்றால் எங்களோட தொழுகையுடைய நிலைமை என்ன? ஹதீஸ்ல வருது, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். புகாரில வரக்கூடிய ரிவாயத், யார் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ தொழுகையை அவரை கபூலாக மாட்டாது என்று வந்திருக்கிறது. அதனால் நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது நாங்கள் உலமாக்களிடத்திலே போய் அவர்களிடத்திலே கால் மடித்து, மாஷா அல்லாஹ் மதீனாவில் இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஹரம் நிறைந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்காக வேண்டிய 30 வருடங்கள் 40 வருடங்கள் வாழ்க்கை பூரா அவர்கள் அர்ப்பணித்து குர்ஆனை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய பாசை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நேரம் செலவழித்து அவர்களிடத்தில் நேரம் எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும். இதுல கடைசியாக ஒரு சட்டத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இவ படிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நேரம் எடுக்கும் பொழுது இவ படிப்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாமா? நாங்கள் அதிலிருந்து உஜ்ரத்து தலீம் எடுக்க இயலுமா இல்லதா என்று சொல்லி கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். புகார்ல வரக்கூடிய ரிவாயத்தை إن أحق ما أخذتم أجرا كتاب الله. இது நீண்ட புகாரிலே கிதாபுல் ஈஜார்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் சூரா ஃபாத்திஹாவை ருக்கியா செய்யறதுக்காக வேண்டி 30 ஆடுகள் வீதம் எடுத்தார்கள். சந்தேகம் வந்து விட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குர்ஆனை ஓதி எங்களுக்கு அஜ்ர் எடுக்க இயலுமா, எங்களுக்கு கூலி எடுக்க இயலுமா என்ற சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது இந்த ஹதீஸை சொன்னார்கள், இன்ன அஹக்க மா அகத்தும் அஜ்ரன் கிதாபுல்லாஹ். நீங்க எடுத்ததிலே ஆக சிறந்தது கிதாப் என்பதாக எழுதி என்றால் அவர்களுடைய நேரத்துக்காக வேண்டி நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய நேரத்தை எடுத்து இன்னைக்கு நாங்க போய் திருத்திக் கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நேரம் கொடுக்கிறதுக்காக வேண்டி அதை எடுக்கிறதுல தப்பில்லை. அதனால எங்களோட குர்ஆன் ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதனால எங்களுடைய மதீனாவில் இருக்கிறோம், இங்க வந்தும் குர்ஆனுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலண்டா அல்லாஹ்விடர்களே வேற எந்த இடத்துலயும் போய் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இடத்திலையும் போய் நான் மஸ்ஜித் நபவியில குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மாஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் நான் நேரம் ஒதுக்குறோம், பிரயாணத்துக்கு ஒதுக்குறோம், தொழிலுக்கு ஒதுக்குறோம், பேசுறதுக்கு ஒதுக்குறோம், எங்களுடைய எல்லா விதத்துக்கும் ஒதுக்குறோம். ஆனா இந்த விடயத்துக்கு நாங்க ஒதுக்கலண்டா அல்லாஹ் கிட்ட நாளைக்கு நஷ்டவாளியாக மாறுவோம் என்று எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனை சரியாக படித்து அதைப்படி ஓதி அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. அது மட்டும் இல்லாமல் கியாமத்துடைய நாளில் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு குர்ஆனையும் அல்லாஹ்விடத்திலே ஓதி அந்த உயர்ந்த ஹாஃபில்களுடைய பெற்றோர்கள் அந்த அந்தஸ்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.